very happy to be here. முதலாவதாக இந்த நாளில் நான் இங்கே இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். And I greet you all in the name of Jesus. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். We invite you in the name of the Lord for this 26 September Sunday service. இந்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 26வது நாளின் காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். We are happy that there is church online present here today. இன்றைய நாளிலும் கூட இந்த இணையவழி ஆராதனையானது ஒளிபரப்பாகுவதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். We invite the church online people. இந்த இணையவழி ஆராதனையின் மூலமாக நம்முடைய சபையின் விசுவாசிகளை அழைக்கிறேன். The people who are watching this all over the world internationally. வெளி தேசங்களிலும் வெளி மாநிலங்களிலும் இதை காண்கிற ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். And the branch churches around India. இந்தியா முழுக்கிலும் இருக்கிற நம்முடைய கிளை சபைகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். We greet you in the name of Jesus. உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். Tamil Nadu is still under lockdown for all these weeks. இந்த வாரங்களில் எல்லாம் தமிழ்நாடானது இன்னும் தொடர்ந்து ஊரடங்கில் தான் இருக்கிறது for the churches, சபைகளுக்கு. but we are still happy that the grace of God is there for us to keep these online services. ஆனாலும் இந்த நேரத்திலும் நாங்கள் மிகுந்த சந்தோஷமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். இந்த இணைய வழியின் மூலமாக தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். It is because of the grace of the God first. இது முதலாவது தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே. But second, இரண்டாவதாக it is because of the VI mission supporters and the VI mission family today. VI மிஷன் சபையின் உதவியாளர்கள், VI மிஷன் சபையின் குடும்பங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காகவும் You keep us in prayer, you help us financially, you help us through the ministry also. நீங்கள் எங்களுடைய ஜெபத்திலே எங்களை தாங்கினீர்கள், உங்களுடைய உதவிக்கரங்களை எங்களுக்கு நீட்டினீர்கள், இம்மட்டுமா எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர்கள். And thank you for this feeding. அதற்காக உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். We are so happy and we are so excited for today. இன்றைய நாளிலும் கூட நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். So let's just see what God has in store for us. ஆகவே தேவன் நமக்கு என்ன மாதிரியான காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். We are praying for you as you are praying for us. நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Welcome to the VI mission family. VI மிஷன் குடும்பத்திற்கு உங்களை வரவழைக்கிறேன்.
நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே, ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Hallelujah. ஹalleluya. This is the time to worship the Lord. இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கும்படியான நேரத்திற்குள்ளாக When we வந்திருக்கிறோம். come into the presence of God, நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வரும்பொழுதெல்லாம் there is joy in it. அதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. The presence of God is joy. தேவனுடைய Hallelujah. பிரசன்னம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. The Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Let us get into the spirit of the Lord. நாம் தேவனுடைய ஆவிக்குள்ளாக கடந்து செல்வோம். When we are recording this program, நாம் இந்த ஒளிபரப்பை பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது there is a heavy rain outside. இங்கே வெளியே நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. So Holy Ghost is pouring upon us like a rain. Hallelujah. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் மழையைப் போல நம்மேல் பொழிந்து கொண்டிருக்கிறார். We should get drenched in the rain of the Holy Spirit. Hallelujah. நம்முடைய பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆவியின் பொழிவிலே நாம் நனைகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. ஹalleluya. There is a song. Send us the rain, Lord. Send us the rain, Lord. Send us the latter rain. There is power in the rain, Lord. Power in the rain, Lord. Power in the latter rain. There is power in the rain, Lord. Power in the rain, Lord. Power in the latter rain. There is power in the rain, Lord. Power in the rain, Lord. Power in the latter rain. Hallelujah. When Bible says when the man fails to worship the Lord and give praises to God, வேதகம் இவ்வாறாக சொல்கிறது, எவன் ஒரு தேவனை ஆராதிக்க மறக்கிறானோ அல்லது even அவரை the துதிக்க stone செலுத்த will மறக்கிறான். praise God. Hallelujah. அவன் துதிக்கவில்லை என்றாலும் இந்த கல்லும் மண்ணும் கூட தேவனை துதிக்கும் Like என்று. that, the heavy pouring of rain is also praising God at this moment. ஆகவே Hallelujah. இந்த தருணத்திலும் அந்த மழையானது கூட தேவனை ஆராதித்துக் So கொண்டிருக்கிறது. that how much we have to praise God. ஆகவே நாம் Hallelujah. இன்னும் எவ்வளவாக தேவனை துதிக்க வேண்டும் என்பதை Hallelujah. பார்ப்போம். So let Hallelujah. us worship the Lord. ஆகவே நாம் தேவனை ஆராதிப்போம். The praise and thanksgiving should come from the depth of our heart. நம்முடைய Hallelujah. நன்றிகளும் துதித்தலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வர வேண்டும். Now, I request you all to join together and worship the Lord together. இப்பொழுது நான் உங்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்ந்து எங்களோடு இணைந்து தேவனை துதித்து அவர்களுக்கு நன்றிகளை கர்த்தரை செலுத்தும்படி துதிப்போம். அழைக்கிறோம். We praise God. We கர்த்தரை praise the Lord and we worship the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை ஆராதிப்பேன்.
you, Lord Jesus. வாய்களை திறந்து முன்னாடி இருக்கிறவங்க raise your hands and worship the Lord. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். Thank you, Jesus. Hallelujah. ஆவியானவரே நன்றியோடு Thank you, Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு கலந்து கொண்டிருக்கிறவர்களும் இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறவர்களாக, பிதாவானவரை ஆராதிக்கிறவர்களாக வாய்களை திறந்து Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். Praise you, Lord. Hallelujah. நீ சரி எல்லாரும் நம்பிக்கையாக ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராக இருக்கிறபடியால் நம்ம ஸ்துதிக்கிறோம். நீ வல்லவராக இருக்கிறபடியால் நம்ம ஸ்துதிக்கிறோம். ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறோம். எங்கள் துதிகளை நீர் அங்கீகரிப்பீராக. Lord, accept our praises, O Jesus. Hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Oh Jesus. Hallelujah. Praise you, Lord. Praise you, Lord. நீரே ஆராதனை உரியவர் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆராதனை நாயகன் நீரே. Lord, you are worthy to be praised and you are worthy to be worshipped, O Jesus. You alone be worthy, O Lord Jesus. Hallelujah. Stotra, 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 stotra கர்த்தாவே. ஆராதனை நாயகர் நீரே. Thank you, Lord Jesus. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
கர்த்தரை ஆராதிப்போம். Let us worship the Lord. Hallelujah. Thank you, Lord Jesus. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். We worship you. We praise you. We thank you. We exalt thy name, O Jesus. We lift up thy name. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட சிந்தைகளை தகுதிப்படுத்த ஒரு மனப்பட்ட கர்த்தாவே சீக்கிரம் வருவேன். ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே துதிக்கிற கர்த்தாவே சொல்ல கர்த்தாவே போதாத பாடு நடுவானிலே நாங்கள் உம்மை சந்திக்க முடியாது. எங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறார். எங்களையும் கூட கர்த்தாவே எங்களையும் கூட கர்த்தாவே நீர் கர்த்தாவே வளைந்து Thank you, Lord. மனரே துதிக்கிற கர்த்தாவே We thank you. நன்றி செலுத்துகிறோம். Yes, Jesus. Oh, Jesus. Hallelujah. Thank you for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்துதிக்கிறோம். Lord, we thank you for thy precious blood. உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. It cleanses and makes us well. அதைகளை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் we feel the power in thy blood of Jesus. உம்முடைய ரத்தத்திலே நாங்கள் வல்லமையை காண்கிறோம். And we experience the power in the blood, thy blood of Jesus. உம்முடைய ரத்தத்திலே இயேசுவே நாங்கள் அங்கே வல்லமையை அனுபவிக்கிறோம். Thank you, Lord Jesus. Hallelujah. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. நன்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில். நன்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. Hallelujah. நன்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில். நன்மை உண்டு உண்டு அற்புத வல்லமை. Thank you, Lord Jesus. We thank you for thy name, Jesus. In the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, demons will have to flee. When we stand in the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, we have the victory. It's the end of November. It's the end of November. Jayam Namakunde. It's the end of November. It's the end of November. Sigar Paradodu. It's the November. Nikka Bode. Yan Namakadira. Nirparo. It's the Namakire. Jayam Namakunde. Amen. We thank you for thy name, O Jesus. Lord, we believe that you are going to protect us, O Jesus. எங்களை பாதுகாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். We thank you, Lord Jesus. We bow before you. உம்முடைய முன்பாக வணங்குகிறோம் ஆண்டவரே. We surrender ourselves into thy hands. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். ஓ ராமா சந்தராதிரா. நீரே ஏற்றுக்கொள்வீராக. Let thy will be done in our life, O Jesus. உம்முடைய சித்தமானது எங்களுடைய ஜீவியத்தில் நடைபெறட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் படைக்கிறோம். ஓ ராமா சந்தராதிரா. Thank you, Lord Jesus. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். நாமமே மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம் உள்ளங்களிலே பேசுவதாக.
let us be silent for 1 minute for God to speak in our heart. இதயத்தில் பேச வேண்டுமாக ஒரு நிமிடம் மௌனமாக. Thank you, Jesus. Amen. Hallelujah. Hallelujah. So other parts of the service will be going on. Please be join in that and ஆகவே வரும்படியான worship the Lord and praise the Lord. ஆகவே நீங்கள் எங்களோடு இணைந்து தரித்திருந்து இன்னும் வருகிறதான ஆராதனை பகுதிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Amen. ஆமென். Now there is a prayer. After that the voice of the Lord will brought to you. இப்பொழுது ஒரு ஜெபம் இருக்கிறது. ஜெபத்திற்கு பின்பாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Let us be joyful in the presence of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்திலே சந்தோஷமுள்ள பிள்ளைகளாய் Be நாம் prepared to இருப்போம். hear the voice of God. அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் And கொள்வோம். also be prepared to utilize the blessing that God is giving to us. ஆகவே தேவன் நமக்கு கொடுக்கிறதான இந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாய் நாம் Prepare காணப்படுவோம். ourselves to go to heaven. Hallelujah. பரலோகத்திற்கு செல்லும்படியாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's go forward. ஆகவே நாம் இன்னுமாய் முன்னேறி செல்கிறவர்களாய் காணப்படுவோம். அன்பின் தகப்பனை சப்பா இந்த ஆராதனையின் காலை வேலை கத்தாவை துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்காகவும் நன்றி செலுத்துறாங்க கத்தாவே. அப்பா நீங்க ராஜா ஒரு அபிஷேகத்தை கத்தாவே இந்த ஆராதனை வேலை கத்தாவே எங்களை கத்தாவே எங்கள் மூலியமாய் கத்தாவே உணர செய்து கொடுத்த மாபெரும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துறாங்க தாவே. சப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஒருத்தர் மேலே ராஜா உங்களுடைய கிருபை இறங்க வேண்டுமாய் செபிக்கிறாங்க தாவே. ஸ்வீஸ்தோத்திரங்க அவர்களும் ராஜா ஸ்வீஸ்தோத்திரங்க தாவே உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு தகப்பனை ஸ்வீஸ்தோத்திரங்க தாவே உண்மையில தங்கி தரித்திருக்கிற ஜனங்களாய் நீர் அவளை மாற்றுங்க ஸ்வீஸ்தோத்திரங்க தாவே. சப்பா சபை விசுவாசிகள் ஒத்துறங்க தாவே. சப்பா உங்களுடைய கத்தாவே ஸ்வீஸ்தோத்திரங்க கிருபையினால பாதுகாத்து வாழ்த்து தகப்பனை சப்பா அவங்களும் ராஜா ஸ்வீஸ்தோத்திரங்க தாவே. இதே ராஜா சப்பா ஏதோ கடமை கட்டாயத்துக்கு எஞ்சி பார்க்காதபடி தகப்பனை சப்பா உங்களுடைய தாவே ஆவியை உணர்ந்து கத்தாவே ஸ்வீஸ்தோத்திரங்க உங்களுடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டு தகப்பனை ஸ்வீஸ்தோத்திரங்க தாவே உண்மை உண்மையாக கத்தாவே துதிக்க நீர் உதவி செய்யுங்க தகப்பனை ஸ்வீஸ்தோத்திரங்க தாவே. உங்களுடைய ஆவியை கத்தாவே ஸ்வீஸ்தோத்திரங்க தாவே ஓத்துமே நிரப்பணுமாய் செபிக்கிறாங்க தாவே. உங்களுடைய அபிஷேகத்தை நாங்களும் உணர உதவி செய்யுங்க தகப்பனை சப்பா ஒவ்வொரு உள்ளத்திலுங்க தாவே நீங்க பேசுங்க தகப்பனை. நீர் ராஜா சப்பா நடக்க போற ஒவ்வொரு பகுதியுங்க தாவே நீங்க கத்தாவை எடுத்து நீங்க மென்மேல பயன்படுத்த வேணுமா செபிக்கிறேன். நீரை பொறுப்படுத்த வாழ்த்தங்க மீட்பும் ரட்சருமா இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் எங்கள் பிதாவே ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Really, we are in the presence of God. ஆகவே நாம் உண்மையாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம் இருக்கிறோம். And God is moving in our midst. தேவன் நம் மத்தியில் வாசமா இருக்கிறார். We joined in all the parts of this service இந்த ஆராதனையின் எல்லா பகுதிகளிலும் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். and enjoy that அதை நாம் உற்சாகத்துடன் கண்டோம். and be blessed by that. அவற்றின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். Now we can go hear the short word of God. இப்பொழுது தேவனுடைய குறுஞ்செய்தியை நாம் கேட்போம். That is the voice of God. அதாவது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is a refuge in times of trouble. தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அடைக்கலமாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. He is our refuge அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். and He is our shelter. அவர் நமக்கு அனுகூல துணையுமாய் இருக்கிறார். He is a shelter from pursuit, danger or trouble. அவர் நமக்கு துன்பமான நேரத்திலும் பிரச்சனையான நேரத்திலும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Amen. ஆமென். Because of that we are still living in this world. ஆகவே தான் நாம் இன்றும் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். When we say trouble, நாம் துன்பம் என்று சொல்வோம் என்றால் that can be divided into two. அது இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். One is physical, ஒன்று சரீர பிரகாரமாக, another one is spiritual. மற்றொன்று ஆவிக்குரிய பிரகாரமாக. Let us take the spiritual troubles. இப்பொழுது நாம் ஆவிக்குரிய துன்பங்கள் எவை என்று எடுத்துக்கொண்டால் Physical troubles first. மன்னிக்கவும், சரீர பிரகாரமான பிரச்சனைகள் என்னவென்று நாம் Or எடுத்துக்கொள்வோம் we can என்றால் say it's a natural. அல்லது அது இயற்கையாக என்று சொல்வோம் என்றால் Because we see, we get into it, we feel it. ஏனென்றால் அதை நாம் பார்க்கிறோம், அதை உணர்கிறோம், அதற்குள் நாம் கடந்து செல்லுகிறோம். And we feel the pressure of it. அதன் அழுத்தத்தை நாம் உணர்கிறோம். So it is natural. ஆகவே அது இயற்கையானது. So when we take, there are many subsections in that. அந்த சரீர பிரகாரமான பிரச்சனைகளில் அநேக கிளாசிஃபிகேஷன் இருக்கு. Hallelujah. அல்லேலூயா. First of all, health is the most important thing. முதலாவதாக சுகமானது முக்கியமான காரணமாக இருக்கிறது. Yes, if there is no health, we cannot do anything.
நமக்கு உடலில் சுகமில்லை என்றால் நம்மால் எதுவும் செய்ய இயலாது. That is the greatest trouble that we are facing in this world. இந்த உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுவாகத்தான் இருக்கிறது. We can be strong நாம் எவ்வளவு சத்துவமா இருந்தாலும் and there may not be any illness for a little while. கொஞ்ச காலமாவது நம்மளுக்கு ஒரு சரீர பிரகாரமான பலவீனம் காணப்படும். But it is not going to continue. அது தொடர போகிறது அல்ல. There comes the illness. அங்கே ஒரு பலவீனம் வருகிறது. We are losing the health. நாம் நம்முடைய சுகத்தை இழக்கிறோம். Oh God, what it is. கடவுளே இது என்ன இது என்று. Then God said, அப்பொழுது தேவன் நமக்கு சொல்கிறார், I am your refuge. நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் I என்று. am your refuge. நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று. In your illness. உன்னுடைய பலவீனத்திலே நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். In your illness. உன்னுடைய பலவீனத்திலே வியாதியிலே நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன். Hallelujah. உன்னுடைய பலவீனத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Yes, God is our refuge in our health. ஆகவே தேவன் நமக்கு நம்முடைய பலவீனங்களில் தேவன் தாமே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். When our strength goes down, எவ்வளவு பெரியமான சரீர பிரகாரமான பிரச்சனைகள் வந்தாலும், our strength is going down. நம்மளுடைய பலம் கீழே போனாலும், God தோய்ந்து said, போனாலும், don't be afraid. தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே, I am your refuge. நானே உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று தேவன் Praise சொல்லுகிறார். be to his name. தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Hallelujah. ஹல்லேலூயா. Without health we cannot do anything, we know. தேவனுடைய உதவி இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. People are getting into illness. ஜனங்கள் அநேக ஜனங்கள் பலவீனத்திற்குள் கடந்து செல்கிறார்கள். Some of them are laying on the bed. சில பேர் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். Some of the illness might have taken the life out of the people. இன்னும் சிலரப்பன வியாதி வந்து தங்களுடைய உயிரை எடுத்துக்கொள்கிறது. Yes, in all this downtrodden in health, இவை எல்லாவற்றிலும் அங்கே சுகத்திலே தாழ்வுகள் காணப்படுகிறதான வேளையிலே God said, I am your refuge. தேவன் தாமே சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று. Yes, he is our refuge. ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். He is our refuge in times of our health, ill health. நமக்கு பலவீனங்கள் தோய்ந்து போகும்படியான நேரத்திலும் அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then comes the wealth. அடுத்தபடியாக செல்வம் வருகிறது. பணம். பணம். Yes, finance is the most important thing. பணமானது மிக முக்கிய காரணமா இருக்கிறது. Without money we cannot do anything. பணம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. Even for a simple thing unto a big thing we need money. அது சிறிய காரியம் என்றாலும் பெரிய காரியமானாலும் நமக்கு பணம் மிக அவசியமாக இருக்கிறது. We experienced how much we suffered in this pandemic lockdown. இந்த கொள்ளை நோய் காலகட்டத்திலும் நாம் பணம் இல்லாமல் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும். So finance. ஆகவே செல்வம். Yes, that is required. ஆம், அது நமக்கு தேவையா இருக்கிறது. We could not find a proper job to earn much. நமக்கு படிப்புக்கு தகுந்தபடியான சரியான வேலையை நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. Earn much. நம்முடைய பணம் சம்பாதிக்கிறதற்காக. Yes, at that time. அந்த நேரத்திலும் We are getting into trouble. அந்த நேரத்தில் நாம் பிரச்சனைக்குள்ளாக கடந்து We are போகிறோம். getting into sorrow. வருத்தத்திற்குள்ளாக கடந்து போகிறோம். Our needs are not fulfilled. நம்முடைய தேவைகள் முழுமையாக்கப்படவில்லை. Sometimes our day-to-day needs could not be met. சில வேளைகளில் நம்முடைய அன்றாட தேவைகளும் சந்திக்கப்பட முடியாமல் போகிறது. Don't be afraid. நீங்கள் பயப்படாதிருங்கள். God said, I am your refuge. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன் Yes, என்று. God is our refuge ஆம், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். in our financial crunch also. பணம் தேவையின் மத்தியிலும் கூட தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பண நெருக்கடியிலும் ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Yes, God is good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Then comes the opposition, எதிர்ப்பு. அடுத்தபடியாக எதிர்ப்புகள் வருகிறது. Yeah, wherever we go, நாம் எங்கு சென்றாலும், whatever we do, நாம் என்னதான் செய்தாலும் there is opposition. எதிர்ப்புகள் வர இருக்கிறது. Many kinds of opposition நிறைய எதிர்ப்புகள் இருக்கிறது. by the people, ஜனங்கள் மத்தியிலாக challenging us, நமக்கு சவால்களை விடுகிறது. by the authorities, அதிகாரம். அதிகாரத்தின் மூலமாக நமக்கு சவால்கள் வருகிறது. And many challenges, oppositions are arising. சவால்கள் மூலமாக நிறைய எதிர்ப்புகள் ஆரம்பிக்கிறது. Above all, Satan is standing before us and challenging us. சாத்தான் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறான். நம்முடைய சவால்களுக்கு மத்தியிலாக சவால் விடுகிறான். சவால் விடுகிறான். He is opposing. அவன் நம்மை எதிர்க்கிறான். Don't be afraid. நீங்கள் பயப்படாதிருங்கள். Jesus won the Satan on the cross.
தேவன் தாமே சாத்தானை சிலுவையிலே ஜெயித்தார். So that victory is ours when we believe. நாம் தேவனை விசுவாசிப்போம் என்றால் வெற்றி நம்முடையதாக இருக்கும். And we take refuge in him. Praise be to his name. தேவனிடத்தில் நாம் அடைக்கலத்தை எடுத்துக்கொள்வோம். Even the Satan is under our feet. சாத்தான் நம்முடைய பாதப்படியாக்கி போடுவார். What else is going to be there that we could not won? நாம் ஜெயிக்க முடியாத வேறு எந்த காரியம் நமக்கு எதிராக எழும்பப் போகிறது? Yes, God is our refuge in our financial crunch. ஆம், நம் பணத்தின் நெருக்கடி நேரத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் And இருக்கிறார். God is our refuge when the opposition arises. எதிர்ப்புகள் பலவிதமாக நம்மை எதிர்க்கையிலும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Yes. And in troubles is a word consists of all and everything that comes before us to bring down our faith. இந்த பிரச்சனை நெருக்கடியானது நம்முடைய விசுவாசத்தை குறைக்கிறதா காணப்படுகிறது. So in all the troubles, in all kind of troubles, எல்லா விதமான நெருக்கடிகளிலும் God is our refuge. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. In sorrow, வருத்தத்தின் நேரத்திலும் there are many kinds of sorrow. இந்த உலகத்திலே அநேகம் வருத்தங்கள் இருக்கிறது. Man cannot say I don't have sorrow. ஒரு மனிதனும் சொல்ல முடியாது எனக்கு எந்த ஒரு வருத்தங்களும் இல்லை என்று. In the walk of the life, வாழ்கின்ற வாழ்க்கையிலே sorrow will be there. கண்டிப்பாக வருத்தம் என்பது இருக்கும். Yeah, but God is our refuge in that. ஆனாலும் தேவன் அதன் மத்தியிலும் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். There are sorrows which we could not bear for some times. சில வருத்தங்கள் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாததா இருக்கும். For example, we can say if any one whom we love take part from us, நாம் நேசிக்கிற ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து போகிறதான வேளையிலே that sorrow will stand for a while. அந்த வருத்தமானது கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்து நிற்கும். Yeah, we will be feeling sorrow for that person. அந்த மனிதருக்காக நாம் மிகவும் வருத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். Sometimes that gap should be filled. அந்த இடைவெளியானது நிரப்பப்பட வேண்டியது இருக்கும். At that moment we will be very sorrowful. அந்த நேரத்திலும் நாம் மிகவும் வருத்தத்தோடு காணப்படுவோம். People are working. ஜனங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Suddenly there won't be any job. திடீரென்று ஒரு வேலையும் இருக்காது. How much sorrow it could be. அவர்களுக்கு அது எத்தனை வேதனையாக இருக்கும். Like that, so many kinds of sorrows. ஆகவே அநேகம்படியான வேதனைகள் வருத்தங்கள் By இருக்கிறது. so many incidents. அநேக விதமான பிரச்சனைகள் காரியத்தின் மூலமாக வருத்தமாகிறோம். We are getting into sorrow. நாம் வேதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். But God is telling, ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறார், I will change that to joy. அந்த வேதனையை தேவன் களிப்பான நீரூற்றாய் மாற்றுவார். Come and take refuge in me. என்னிடத்தில் வந்து அடைக்கலத்தை எடுத்துக்கொள் என்று கூறுகிறார். God is our refuge in sorrow. தேவன் நமக்கு வேதனையின் மத்தியில் அடைக்கலமா இருக்கிறார். Hallelujah. துன்பத்தின் மத்தியிலே அவர் நமக்கு அடைக்கலமானவர். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சுவிடா. நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பா ஆசிக்கொள் நீ மனமே. Hallelujah. 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 So in sorrow he is our joy. ஆகவே துன்பத்தின் மத்தியில் அவர் நமக்கு இன்பமானவராய் இருக்கிறார். In all our troubles he is our helper. எல்லா தொல்லை கஷ்டமான நேரத்திலும் அவர் நமக்கு But we have துணையாளராய் to இருக்கிறார். go unto him. ஆனால் நாம் தேவனிடத்திற்கு செல்ல வேண்டும். Take refuge in him. அவரிடத்தில் நாம் அடைக்கலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். God is calling you. தேவன் நம்மை அழைக்கிறார். Come and take refuge in me. என்னிடத்தில் வந்து அடைக்கலத்தை எடுத்துக்கொள் என்று. Then your sorrow will be turned into dancing. Hallelujah. அப்பொழுது நம் துன்பமானது இன்பமாக மாறும். Praise the Lord. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. Hallelujah. Hallelujah. And mental torture. மன உளைச்சல். Mental torture. மன உளைச்சல். That is the main thing that eats our brain. அதுதான் மிக முக்கியமான காரியம் நம்முடைய மூளையை கசக்கி கொண்டிருக்கிறது. Yeah. ஆம். That is giving lot of trouble. அது நமக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு We வருகிறது. cannot sleep. அது நம்மால் தூங்க முடியவில்லை. தூங்க முடியாது. நம்ம வந்து we cannot sleep, we cannot work, we cannot do anything. நாம் சரியாக தூங்க முடியாது. நாம் சரியாக எந்த காரியமும் பண்ண முடியாது. Mental torture. மன உளைச்சல். Cause for the mental torture is mostly a people.
around us, surround us. மன உளைச்சலுக்கான முக்கியமான காரணம் யார் என்று பார்த்தால் நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் தான். Yeah, they'll be giving a torturous life to us. ஆம், அவர்கள் தான் நமக்கு மிக மன உளைச்சலை தருகிறார்கள். They will tease our mind. நம்முடைய மனதை நம்ம உருக்குகிறார்கள், கேலி செய்கிறார்கள். They will try to take away the peace from us. நம்மிடத்தில் காணப்படும்படியான சமாதானத்தை எடுத்து போட அவர்கள் வகை தேடுகிறார்கள். Always thinking of what is going to happen because of this and that. ஆகவே இதை குறித்ததாக இப்படிப்பட்டதாக என்ன நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்று அதிக மன உளைச்சல். Torturous mind. மன உளைச்சல். But God said, ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறார், don't be afraid. பயப்படாதே, I will give you peace. நான் உனக்கு Hallelujah. சமாதானத்தை தருகிறேன் என்று. Come and take refuge in me. என்னிடத்தில் வந்து நீர் அடைக்கலத்தை So எடுத்துக்கொள். God is our refuge in our mental torture. ஆகவே மன உளைச்சலின் நேரத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் And then உண்டாவதாக. comes the depression. அதற்கு பிறகாக அழுத்தம். Depression is the cause for all the ill health problems. இந்த அழுத்தமானது அநேக சரீர பிரகாரமான சுகவீனங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. Because of depression, we will be sitting in some lonely place and we cannot do anything. இந்த அழுத்தத்தின் காரணமாக நம்ம ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து எதையோ கொண்டு நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். And always thinking. எதை பற்றியோ நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம். But not doing anything to alter that. ஆகவே அதை சரி செய்யும்படியாக நம்மால் எதுவும் செய்ய Which முடியவில்லை. arises opposing us. அப்பொழுது நமக்கு அழுத்தங்கள் நமக்கு ஏற்படுகிறது. விரோதமாக எழும்புகிற காரியத்தை சரி பண்ணுவதை விட்டுவிட்டு மன அழுத்தத்தின் நிமித்தமாக நாம் அங்கே அப்படியே அமர்ந்து கொண்டு அந்த மன அழுத்தத்திலேயே இருக்கிறோம். Because of the depression அந்த அழுத்தத்தின் காரணமாக comes blood pressure. இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது. If that goes up, அது அதிகமானது என்றால் what are all the diseases will come? என்னென்ன வியாதிகள் வரும்? Mainly a heart attack. மாரடைப்பு ஏற்படும். People will die. நீங்கள் இறந்து போவீர்கள். If ஜனங்க மரிச்சு கூட போயிடுவாங்க. So depression is a very worst thing. ஆகவே அழுத்தமானது மிகவும் மோசமான காரியமாக இருக்கிறது. Even in that God said, அதிலும் கூட தேவன் நமக்கு சொல்லுகிறார், I will deliver you from that. நான் உன்னை அவ்வகையான இதிலிருந்து விடுதலை பண்ணுவேன் என்று. Come and take refuge in me. என்னிடத்தில் வந்து அடைக்கலத்தை எடுத்துக்கொள் என்று So கூறுகிறார். God is our refuge in the times of depression. ஆகவே அழுத்தத்தின் நேரத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். And He is able to give us victory over it. ஆகவே அதை நாம் மேற்கொள்வதற்கான வெற்றியை நமக்கு தர And வல்லவராக இருக்கிறார். He could deliver us from that. அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராகவும் இருக்கிறார். That comes the danger. அதன் பிறகாக ஆபத்து. Every moment there is danger is waiting. எல்லா இடத்திலும் ஆபத்தானது காத்து கொண்டிருக்கிறது. We cannot avoid it. அதை நாம் தவிர்க்க முடியாது. For example, even if we want to go and take bath in the bathroom, உதாரணத்துக்கு நாம் குளியலறைக்கு சென்று குளிப்பதற்காக போவோம் என்றால் we may slip down. அதை நமக்கு வழுக்கி விட்டுடும். Immediately உடனடியாக fracture. முறிவு, எலும்பு முறிவு. Like that, so many dangers are waiting. அதே போல அநேக ஆபத்துகள் நமக்காக Dangers காத்து கொண்டிருக்கிறது. will bring accidents also. ஆபத்தானது நமக்கு விபத்துக்களை கொண்டு When we வருகிறது. are going on the highways and byways, நாம் நெடுஞ்சாலையில் போவோம் வருவோம் குறுக்கு என்றால் தெருகளிலே போகிறதான வேளையிலே, there are many accidents are there. அநேக விபத்துகள் அங்கே இருக்கின்றன. We cannot say what time it may occur. எப்போ நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. Because it is an accident, unexpected. ஏனென்றால் அது விபத்து, எதிர்பாராத விதமான விபத்து. So God said, ஆகவே தேவன் சொல்லுகிறார், I will protect you. நான் உன்னை பாதுகாப்பேன் என்று. Take refuge in me. என்னிடத்தில் வந்து அடைக்கலத்தை எடுத்துக்கொள் Come and என்கிறார். take refuge in me. என்னிடத்தில் இருக்கிற அடைக்கலத்தை நீ So எடுத்துக்கொள் God என்றார். is our refuge from danger and accident. ஆகவே ஆபத்து விபத்தின் காலத்திலும் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hurt by others, we already seen. மற்றவர்கள் by மூலமாக others. நாம் காயப்படுத்துதல், That is always there. அது எப்பொழுதும் அங்கே இருக்கிறது. Ordinary person, சாதாரண மனிதனும் religious person, மத சார்பான மனிதர்களும் நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷர்கள், and even spiritual person, ஆவிக்குரிய ஜனங்கள், whoever it may be, அது யாரா இருந்தாலும் they may hurt you. அவர்களும் அவர்கள் உன்னை காயப்படுத்துவார்கள். அவர்களும் உன்னை காயப்படுத்துவார்கள். Maybe not intentionally, அது ஒருவேளை ஏதோ ஒரு நோக்கத்துக்கூட அல்ல, அது செய்ய வேண்டும்ன்றதாக அல்ல, but circumstances that may arise சூழ்நிலைகள் அங்கே எழும்பும். may make them to hurt you. அந்த சூழ்நிலைகள் மூலமாக அவர்கள் உன்னை காயப்படுத்தலாம். So people are hurting you, your own brother and sister. உன்
கூட பிறந்த சகோதர சகோதரிகளே உன்னை காயப்படுத்தலாம். Your own kith and kin. உன்னுடைய பிள்ளைகளே, சொந்த பிள்ளைகளே உன்னை காயப்படுத்தலாம். Your relatives. உன்னுடைய உறவினர்கள், Your dear friends உன்னுடைய நண்பர்கள் may hurt you. அவர்கள் உன்னை காயப்படுத்தலாம். But God said, ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறார், don't worry about that. அதை குறித்து நீ கவலைப்படாதே. I am your refuge. நான் உனக்கு அடைக்கலமாய் Come on, இருக்கிறேன். take refuge in me. என்னிடத்தில் வந்து அடைக்கலத்தை எடுத்துக்கொள் என்று I கூறுகிறார். am your refuge. நான் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். Don't be hurt by anybody. யாராலும் நீ காயப்படாதிரு. I will be your refuge. நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்று. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Mockery, பரிகாசம். பரியாசம் செய்தல். People are mock the other persons always. ஜனங்கள் ஒருவரை குறித்து ஒருவர் பரியாசம் செய்கிறார்கள். That is the very worst thing. அது மிக மோசமான காரியம். That will raise your anger. அது உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கும். Sometimes it may lead you to do some criminal activities because of that mockery. சில சமயத்தில் பரியாசம் என்பது உங்களை பாவமான காரியங்கள், மிக மோசமான காரியங்களை செய்ய தூண்டுகிறதா இருக்கிறது. Yes, mockery is the worst thing. ஆம், பரியாசம் செய்தல் மிக மோசமான காரியம். Even when we are standing and preaching here, இங்கு நின்று நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தாலும், this girl is new to this translation. நான் இந்த மொழிபெயர்ப்புக்கு புதிதானவளாக இருக்கிறேன். Somebody say, oh, somebody appreciate, oh, she's trying her best. சில பேர் பரவாயில்ல, அவள் நல்லா செய்கிறாள் என்று பாராட்டுவார்கள். See her. Others may say, see, she started to translate also the sermon. சில பேர் என்னை குறித்து பரியாசமும் செய்வார்கள். இவளா But இதை don't do செய்கிறாள் that. It's all of God's will. இதுவெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியே நடக்கிறது. God wants to raise the people always. தேவன் ஜனங்களை எழுப்பவே விரும்புகிறார். He wants to raise as many as he could. அவர் எத்தனை பேர் எழுப்ப விரும்புகிறாரோ அத்தனை பேரை அவர் எழுப்புவார். Not could, as many as he wants. அவருக்கு எத்தனை பேர் எழுப்ப சித்தமா இருக்கிறதோ அத்தனை பேர் Praise எழும்புவார்கள். the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் So உண்டாவதாக. God is training us. தேவன் எங்களை பயிற்றுவிக்கிறவராய் இருக்கிறார். Even the word of God is going out of us. தேவனுடைய வார்த்தை உலகம் முழுவதிலும் எங்கள் சென்றாலும் மூலமாக வெளிச்சென்ற போயிலும் கூட God is training us to bring the word of God with the power of God. கர்த்தருடைய வல்லமையினாலே தேவனுடைய சத்தமானது அங்கே வெளிப்படும்படியாக எங்களை பயிற்றுவிக்கிறார். Praise be to his name. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்படிதானே? Hallelujah. ஹல்லேலூயா. Yes, God is good. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். Even in mockery, God said, come to me, I'll be your refuge. உன்னை பரியாசம் செய்யும் நேரத்திலும் நீ என்னிடத்தில் I வா, will நான் உனக்கு change that அடைக்கலமாய் இருப்பேன் person. என்றார். நான் அந்த மனிதரை மாற்றுவேன் என்று கூறுகிறார். I will change the situation. அந்த சூழ்நிலையை நான் மாற்றுவேன் என்று I தேவன் will கூறுகிறார். change your anger. அந்த கோபத்தை நான் மாற்றுவேன் என்கிறார். And I will give you calmness. அங்கே ஒரு அமைதலை நான் கொண்டு வருவேன் என்கிறார். And I will bring the solution for that. அதுக்கு ஒரு தீர்வை நான் கொண்டு வருவேன் என்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So God is our refuge. ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Even in the times of mockery. பரியாசம் செய்யும் நேரத்திலும் தேவன் நமக்கு These அடைக்கலமா are இருக்கிறார். these are the few things that we see physically. What are the troubles that we could face? இந்த சில விஷயமான காரியங்கள் எல்லாம் நம் சரீர பிரகாரமாக என்னென்ன துன்பங்களை நாம் அடைகிறோம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம். In John 16 we can read, யோவான் 16 நாம் வாசிப்போம் என்றால், உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். These things I have spoken unto you, that in me he might have peace. In the world ye shall have tribulation. That's what we have to see. In the world ye shall have tribulation. இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. Yes, when we born in this world, நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் நேரத்தில், until we go out of this world, இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்படியான நேரத்தில், either by death, ஆகவே மரணத்தின் மரணத்தின் நேரத்திலும், மூலமாகவோ, or when Jesus comes we can transfigurated and taken into his rapture, அல்லது தேவனுடைய வருகையில நாம் மறுரூபமாக்கும்படியான நேரத்திலும், மறுரூபப்பட்ட ஆண்டவரோடு அந்த வருகையிலே சேர்த்து கொள்ளப்பட்டுவோம். God said there will be tribulation in the world. தேவன் சொல்கிறார் இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு என்று. There will be tribulation for you. உனக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று தேவன் சொல்கிறார். Whoever it may be. அது யாராக இருந்தாலும், One another way. என்னென்ன வகையான ஒரு வழியில வழிகளிலும், இன்னொரு வழியில
we have to face the tribulation. அந்த உபத்திரவங்களை நாம் சந்திக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. But God said, ஆனால் தேவன் in the சொல்கிறார், times of the tribulation, உபத்திரவத்தின் காலத்திலும் I will be your refuge. நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன் என்று I தேவன் will be சொல்கிறார். your strength. நான் உனக்கு பலனாய் இருப்பேன் என்று கூறுகிறார். Because Jesus has won the tribulation on the cross. ஆகவே இந்த உலகத்தில் காணப்படையான உபத்திரவங்களை தேவன் ஜெயித்தார் என்று கூறுகிறார். So that be of good cheer. ஆகவே மகிழ்ந்து களிக்கூறுங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தார் at the cross. Hallelujah. ஹalleluya. சிலுவையிலே உலகத்தை ஜெயித்தார். He won the world on the cross. இந்த உலகத்தை Hallelujah. அவர் சிலுவையிலே ஜெயித்தார். He won the tribulation on the cross. இந்த உபத்திரவங்களை சிலுவையில் ஜெயித்தார். Tribulation is there. உபத்திரவங்கள் உண்டு. But you can overcome that. அதை நீ மேற்கொள்ள முடியும். Because Jesus won that and you are taking refuge in Jesus. ஏனென்றால் தேவன் அதை மேற்கொண்டு அதை ஜெயித்தார். தேவனிடத்திலிருந்து உனக்கு சமாதானம் வரும். You are taking refuge in Jesus. நீ இயேசுவினிடத்தில் உன்னுடைய அடைக்கலத்தை எடுத்துக்கொள்கிறாய். He is the cleven rock. அவர் பிளவுண்ட மலையாய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So when we get into that cleanness, அந்த பிளவுக்குள்ளாக நாம் செல்லுகிறதான வேளையிலே God is going to hide us. What a great refuge we can have. தேவன் அவற்றின் மூலமாக நம்மை மறைத்துக் கொள்கிறவராய் காணப்படுகிறார். எவ்வளவு அருமையான தேவன் நம்மை Praise the கொண்டிருக்கிறார். Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Whatever the storm, எப்படிப்பட்ட புயலாக how இருந்தாலும், strong the storm could be, எவ்வளவு கடினமான புயலாக இருந்தாலும், we have the cleven rock. நாம் நமக்கு கண்மலையாய் இருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். பிளவுண்ட மலையாகிய இயேசுவை உடையவர்களாய் இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. So we go and take refuge in that cleven rock. ஆகவே அந்த பிளவுண்ட மலைக்கு சென்று நாம் தேவனிடத்திலிருந்து நம்மளுடைய அடைக்கலத்தை எடுத்துக்கொள்வோம். பிளவுண்ட மலையாகிய இயேசுவினுக்குள்ளாக சென்று நாம் அங்கே அடைக்கலம் புகுகிறோம். God is our refuge. Praise be to his name. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. So our dear brethren, don't be afraid of anything. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். God is our refuge in all times of troubles physically in this world. எல்லா விதமான சரீர பிரகாரமான பிரச்சனைகளிலும் இந்த உலகத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். Praise be to his name. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Psalms 46:1 says, சங்கீதம் 46:1 கூறுகிறது, God is our refuge and strength, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறார். a very present help in trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா In இருக்கிறார். English it said, ஆங்கிலத்தில் அது அருமையாக சொல்கிறது, very present help. உடனடியான உதவி. Hallelujah. ஹalleluya. Instant, உடனடியான உதவி. immediate, within a fraction of second, God is ready to help us and he will be helping us. Hallelujah. கண்ணிமைக்கும் பொழுதிலே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் That's what it இருக்கிறார். is said. A very present help in our troubles. ஆகவே அவர் உடனடியாக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Then why should we bother about the troubles that we are facing in this world? ஆகவே நாம் இந்த உலகத்தில் எதிர்கொள்ளும்படியான இந்த உபத்திரவத்தை குறித்து ஏன் பாதிப்பட வேண்டும், ஏன் பதற வேண்டும்? God is taking us in him தேவன் அவருக்குள்ளாக நம்மை வைத்துக் கொள்கிறார். as to be refuge in him. அவருக்குள்ளாக நாம் அடைக்கலம் அடையும்படியாக. Hallelujah. ஹalleluya. Now the second part is spiritual. இப்பொழுது இரண்டாம் பகுதி ஆவிக்குரிய Trouble. பிரகாரமான பிரச்சனைகள். Yes, when a man was born in this world, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது the greatest trouble is sin. மிக பெரிய பிரச்சனையானது பாவம். Because of sin, he has to lose the kingdom of God. அந்த பாவத்தின் மூலமாக அவன் நித்திய ராஜ்யத்தை இழந்து விடுகிறவனாய் காணப்படுகிறான். But the Creator is not willing to leave the man in his sin and get destroyed. ஆனால் அவனை சிருஷ்டித்தவரோ அவனை அந்த பாவத்திற்குள்ளாக விட விரும்பவில்லை. விட்டு அழிவதை காண விரும்புவதில்லை. Hallelujah. ஹalleluya. He wants to deliver him from the sin. Praise அவனை be அந்த to his பாவத்திலிருந்து name. விடுதலை செய்ய அவர் For விரும்புகிறார். that he has sent his only begotten son. ஆகவே தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை John இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். 16:3 says, யோவான் 3:16 he சொல்லுகிறது, has given his only begotten son to this world to be redeemed from the sin. நம் பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். So Jesus came and died and came and shed blood on the cross and died and buried. தேவன் இந்த உலகத்திற்கு வந்து ரத்தம் சிந்தி மரித்து அடைக்கலம் பண்ணப்பட்டார். It has not been stopped there itself. அதோடு மாத்திரம் முடிவடையவில்லை. But Jesus is risen.
ஆனாலும் இயேசு உயிர்த்தெழுந்தார். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். So the salvation is ready until the coming of Jesus Christ. ஆகவே ரட்சிப்பானது நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது தேவனுடைய வருகை மட்டும். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Whoever believeth on Jesus Christ தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் will be delivered from their sins. அவர்களுடைய பாவத்திலிருந்து அவர்கள் நிச்சயமாய் விடுதலை ஆக்கப்படுவார்கள். Not only delivered, விடுதலை ஆக்கப்படுவது மாத்திரமல்ல, he will pardon and forgotten the sins what he has done. She has துக்கங்களை done. சுமந்து அவர்கள் பாவங்களை அவர் மன்னித்து விடுகிறார். மன்னித்து மறந்து விடுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். How greatest it is. எவ்வளவு எவ்வளவு பெரிதானது அது. ஆண்டவர் அவர். So salvation, if you don't have salvation, that spiritual trouble is very much bad, ஆகவே உங்களிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்றால் ஆவிக்குரிய பிரச்சனைகள் உங்களிடத்தில் because இருக்கும். that will lead you to the eternity, that is hell. அது உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு செல்ல முடியாது. இல்ல, instead of leading you to the eternity of heaven, it will put you in the eternity of hell. அது உங்களை பரலோகத்தின் நித்தியத்திற்குள்ளாக நீங்கள் போவதை விட்டுவிட்டு நித்தியமாக நரகத்துக்குள்ளாக சென்று அழியும்படியான நிலைமைக்குள்ளாக வர வேண்டியவர்களாய் காணப்படுவீர்கள். Hallelujah. So salvation, ரட்சிப்பு, if you take refuge, salvation is ours. நீங்கள் தேவனிடத்தில் அடைக்கலத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ரட்சிப்பு After நம்முடையதாக salvation, இருக்கும். we should not be stagnated at that same stage. ரட்சிப்பிற்காக நாம் அங்கே தங்கி விடுவர்களாய் தேங்கி விடுவர்களாய் இருக்கக்கூடாது. When the water is stagnated somewhere, தண்ணீரானது ஒரு இடத்தில் தேங்கி கிடக்கும் என்றால் that will stink. அது நாற்றம் அடிக்கிறதாய் காணப்படும். So we should not be a stagnated people at a place. நாம் ஒரு இடத்துல தேங்கி இருக்கிற மக்களாய் We காணப்படக்கூடாது. should be a growing person. நாம் வளர்கிற மனிதர்களாய் காணப்பட We வேண்டும். should grow in our salvation. நாம் ரட்சிப்பிலே வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. For that growth we need to take refuge in God. அந்தபடியான வளர்ச்சி நாம் தேவனிடத்தில் அடைக்கலத்தை புகுவதற்கு உதவியாக Praise be இருக்கும். to his name. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை Then உண்டாவதாக. we are started to walk in the ways of the Lord. அப்பொழுது கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்படியாக நாம் ஆரம்பிக்கிறோம். Praise the Lord. After salvation, God is helping us to walk in the ways that lead us to the eternity. தேவன் நம்மை நித்திய ராஜ்யத்துக்குள் சேர்க்கும்படியான வழிகளிலே நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். That is our goal. அதுதான் நம்முடைய இலக்காய் இருக்கிறது. So we have started to walk in the ways of the Lord. ஆகவே நாம் தேவன் நித்திய ராஜ்யத்துக்கு அடையும்படியான But வழிகளை it is நடப்போம். not easy. There comes many hurdles, அது மிக சுலபமான காரியம் அல்ல. many stopovers. நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். Sometimes we may fall also. அதிலே நாம் விழுந்து விடுவர்களாகவும் காணப்படுவோம். But don't be afraid. ஆகவே அதை குறித்து நீங்கள் If you கவலைப்படாதீர்கள். take refuge in Him, தேவனிடத்தில் நீங்கள் அடைக்கலத்தை எடுத்துக்கொள்வீர்களானால் and God is calling you to come and take refuge in me. தேவனிடத்தில் நீங்கள் அடைக்கலத்தை வந்தேற்குள்ளாக எடுத்துக்கொள்வீர்களானால் அடைக்கலம் புகுங்கள் என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். At that time, if you take the refuge in God, கர்த்தருக்குள்ளாக நீ அந்த அடைக்கலத்தை எடுத்துக்கொள்வாய் என்றால், whatever the hurdles may come on the way to the eternity in your life, that is going to be removed. நித்திய ராஜ்யத்துக்கு செல்லும்படியான எவ்வளவு தடைகள் வந்தாலும் தேவனிடத்தில் நீ அடைக்கலத்தை புகுவாய் என்றால் அது எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Because you are taking refuge in God. Hallelujah. ஏனென்றால் நீ தேவனிடத்தில் அடைக்கலத்தை Hallelujah. எடுத்துக்கொள்கிறாய். ஹல்லேலூயா. When we are walking into the ways of God, அப்பொழுது நாம் தேவனுடைய வழியிலே we are getting purified. நாம் பரிசுத்தமாகுவோம். We are becoming holy. நாம் பரிசுத்தமாக்குவோம். Because we are marching to the holy land. ஏனென்றால் நாம் பரிசுத்தமாக்குதலே பரிசுத்த நகரத்திற்கு போகிறவர்களாய் Unless இருக்கிறோம். and otherwise we are being holy. நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கவில்லை என்றால், we have not become holy. நாம் பரிசுத்தம் காணப்படவில்லை என்றால், we cannot reach in the holy land. நாம் பரிசுத்த நகரத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. So God even in that says, I will keep you holy. Hallelujah. அந்த நேரத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவேன் என்று. உன்னை பரிசுத்தமாய் நான் வைத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் you are in the refuge of God. ஏனென்றால் நீ தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கிறாய். saintlyhood, பரிசுத்தவான்களின் நிலைமை. Hallelujah. 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 பரிசுத்தவானாய் காணப்பட்டால் தான் பரிசுத்த ராஜ்யத்திற்குள்ளாக நீ பிரவேசிக்க முடியும். Praise be to his name. தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. So when you are marching as a saint, நீங்க பரிசுத்தவான்களாய் நீங்கள் நடக்கும் பொழுது before the marching before God, கர்த்தருக்கு முன்பாக நீ பரிசுத்தவானாய் நடைபயில்கிறதான வேளையிலே, Hallelujah,
பயில வேண்டும். You have to march before God as a saint. Hallelujah. நீ கர்த்தருக்கு தேவனுக்கு முன்பாக நீ பரிசுத்தவானாய் நீ பரிசுத்தவானாக நடை போட வேண்டும். For that you should be made as a saint in this world. அதற்காக தான் அவரை நாம் இந்த உலகத்திற்கு தேவன் கொண்டு வந்தார். இந்த உலகத்திலே நீ பரிசுத்தவானாக்கப்பட வேண்டும். In that life also there comes the trouble. அதிலேயும் அங்கே அந்த நேரத்திலும் கூட நமக்கு பிரச்சனையானது வருகிறது. Hallelujah. Hallelujah. But stains may come by the because of this world. திரைகள் கரைகள் அங்கே உலகத்தின் வழிகளின் நிமித்தமாக அங்கே எழும்பி உங்களை பரிசுத்தத்தின் வாழ்க்கையிலே கரைப்படுத்தக்கூடும். But God said, even that is not going to be fall upon you. It is not going to bring down your ways from the ways that you have to walk. நீ நடக்க வேண்டிய வழிகளிலிருந்து அந்த உலகத்தின் கரைகள் உன்மேல் படியாதபடி. Hallelujah. How it could be possible? எப்படி அது சாத்தியம்? Because you are in the refuge of God. Hallelujah. தேவனுடைய அடைக்கலத்துக்குள் இருக்கிறாய். So when you are the refuge, நாம் தேவனிடத்தில் அடைக்கலத்திற்குள் இருப்போம் என்றால், and you took refuge in God, தேவனிடத்தில் அடைக்கலம் புகுவோம் என்றால், and you accept the calling of God, தேவனை நாம் பக்கமாய் வைத்துக் கொள்வோம் என்றால், hallelujah, hallelujah, you are going to be protected from the sin that brings the stain upon you. உங்கள் மேல் கரைதிரைகளை கொண்டு வருகிற பாவத்திலிருந்து அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாவத்தின் கரைகள் உன்மேல் படுவதில்லை. Because you are inside the cleven rock. ஏனென்றால் நீ பிளவுண்ட மலைக்குள்ளாக அடைக்கலமாயிருக்கிறாய். Hallelujah. 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 So God is our refuge. ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Praise the Lord. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Then comes the ill thoughts. அதன் பின்பாடு துர்சிந்தனைகள் வருகிறது. That is the main thing that which brings the life of a man out of the ways of God. அதுதான் தேவனுடைய வழியில் நடக்கிற மனிதனை துர்சிந்தைகள் தான் அவனை தேவனிடத்திலிருந்து அதை பிரிக்கிறதாய் காணப்படுகிறது. Because of that God is telling, I'll take hold of your mind. ஆகவே தான் அந்த துர்சிந்தனை உள்ள மைண்டை தேவன் எடுத்து உன்னுடைய சிந்தையை நான் ஆட்கொள்வேன் என்று இயேசு சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், சிந்தையிலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறார், நொறுங்குண்ட மனதையே இயேசு அழைக்கிறார். Jesus is calling you. தேவன் உங்களை அழைக்கிறார். Come unto me. என்னிடத்தில் வாருங்கள். I will take hold of your thoughts. உன்னுடைய துர்சிந்தனையை நான் எடுத்து போடுவேன் I என்று will சொல்கிறார். destroy the ill thoughts. உன்னுடைய துர்சிந்தனையை அவர் அழித்து போடுவார். Ill thinkings. துர்சிந்தனையான யோசனைகள். Sinful thinkings. பாவமான யோசனைகள். Lust thinkings. இச்சையை உண்டாக்கும்படியான Praise the யோசனைகள். Lord. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. Don't be afraid. He is calling you to come and take refuge in him. நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். தேவன் When you உங்களை go and take அழைக்கிறார். refuge in him, நீங்கள் தேவனிடத்தில் அடைக்கலத்தில் புகுவோம் he is என்றீர்களானால் going to preserve you. அவர் உங்களை அவற்றிலிருந்து He will பாதுகாக்கிறவராய் destroy இருக்கிறார். the ill thoughts, ill mind. உங்களுடைய சிந்தையில் எழும்புகிறதான And he துர்சிந்தைகளை will அவர் அழித்து take போடுவார். hold of your mind. Praise be to his name. நான் உங்களுடைய சிந்தையை Hallelujah. ஆட்கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். Shantaraliraba. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை Hallelujah. உண்டாவதாக. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 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 Then comes many people going backward, backsliding. அநேக பின்னிட்டு போகிறார்கள். backsliding. பின்னிட்டு இடுகிறார்கள். knowingly unknowingly, தெரிந்தோ தெரியாமலோ, wantedly unwantedly, விரும்பியோ விரும்பாமலோ, people are going back from the ways of God, become transgressors. தேவனுடைய வழிகளில் இருந்து அவர்கள் பின்னிட்டு போகிறார்கள். Hallelujah. Transgressors. பின்மாற்றமடைந்தவர்களாய் போகிறார்கள். But you and me, ஆனால் நீங்களும் நானும் we took refuge in God. தேவனுக்கு இடத்தில் நாம் அடைக்கலத்தை God எடுத்துக்கொள்வோம். is not going to allow us to be a transgressor. Hallelujah. Praise be to நம்மை His name. பின்மாற்றத்துக்குள்ளாக Hallelujah. விட Thank you, மாட்டார். Lord. Thank you, Lord. Thank you, Lord. தேவனுக்கே மகிமை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. கர்த்தருக்கே Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. So we have seen some of the spiritual troubles that we could face. நாம் இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமான பிரச்சனைகளை சிலவற்றை நாம் கண்டோம். Only few. கொஞ்சம் தான் கண்டோம். But you know how many you have to face. ஆனால் நமக்கு अनेक காரியங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. You know how many you are facing. உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளவு வகையான பிரச்சனைகளை But சந்திக்கிறீர்கள் என்று? in all the spiritual troubles,
ஆனாலும் எல்லா விதமான ஆவிக்குரிய பிரச்சனைகளிலும் Don't be afraid. பயப்படாதிருங்கள். You are in the refuge of God. நீ தேவனிடத்தில் அடைக்கலமாய் இருக்கிறாய். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. You are in the claven rock. பிளவுண்ட மலைக்குள்ளாக நீ இருக்கிறாய். Praise the Lord. So all these troubles are not going to bother you when we are in the refuge நீ of God. தேவனுடைய அடைக்கலத்தில் இருப்பாய் என்றால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உன்னை எதுவும் நெருங்காது. Psalm 46:11 says, சங்கீதம் 46:11 The கூறுகிறது, Lord of hosts he is with us. The God of Jacob is our refuge. Hallelujah. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். In this verse we can say, இந்த வேதன வசனத்திலே நாம் சொல்லுவோம், God is going to fight for us. தேவன் நமக்காக யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். The seen and unseen troubles that we face. நாம் பார்க்கும்படியான பிரச்சனைகளிலும் பார்க்க முடியாத பிரச்சனைகளிலும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. The fight is not ours. யுத்தம் தேவனுடையதா இருக்கிறது. God is our fight, going to be the going to lead us and going to get the victory over all the troubles that we are going to face and facing. நாம் சந்திக்கப்படும்படியான எல்லா விதமான பிரச்சனைகளிலும் தேவன் நமக்கு முன்பாக கடந்து யுத்தம் பண்ணி நமக்கு வெற்றியை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். As he said, he is our refuge. அவர் சொன்னது போல அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். He is our refuge. அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. So far we heard இதுவரை நாம் கேட்டோம் some of the physical troubles and spiritual troubles that we are facing. இதுவரை நாம் சரீர பிரகாரமான பிரச்சனைகளும் ஆவிக்குரியமான பிரச்சனைகளும் சிலவற்றை கண்டோம். நாம் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்களையும் பார்த்தோம். நாம் எதிர்கொள்ளக்கூடிய காரியங்களையும் நாம் பார்த்தோம். And we heard that God is our refuge. நாம் கேட்டோம் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. Now we should see இப்பொழுது நான் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், we can take refuge in God. Hallelujah. நாம் தேவனிடத்தில் எப்படி அடைக்கலத்தை எடுத்துக்கொள்வோம் என்று. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். First of all, it is by his grace. முதலாவதாக அவருடைய கிருபை நிமித்தமாக. We have not been worthy to go into the refuge of God. தேவனுடைய அடைக்கலத்துக்கு நாம் புகுவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் It is only by the amazing grace of God. Hallelujah. அவருடைய பெரிதான கிருபை நிமித்தமாகவே நாம் அவரிடத்தில் சென்று அடைக்கலத்தை எடுத்துக்கொள்ள முடியும். He is willing to take us into his refuge. அவருடைய அடைக்கலத்திற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. How? Because of his grace. ஏனென்றால் அவருடைய கிருபையின் மூலமாக. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். It's amazing grace. அவருடைய பெரிதான கிருபை. It is the greatest grace. அவர் மிக பெரிதான By கிருபை. his mercy he has pardoned our sins. அவருடைய கிருபை நிமித்தம் அவருடைய இரக்கங்களின் நிமித்தமாக And he நம்முடைய has பாவங்கள் forgotten that too. அதையும் அவர் மறந்து விடுகிறார். And he has given us grace to walk in the ways of the Lord to reach our eternity. That is the glory ராஜ்யத்தை land. அடைவதற்கான வழிகளிலே அவர் நம்மை கிருபையுடன் நடத்துகிறவராய் இருக்கிறார். மகிமையின் ராஜ்யத்தை சென்றடையும்படியாக அவர் கிருபையினாலே நம்மை நடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. 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 So by grace we should get the grace of God. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். It is grace, it will be given by him. அது உங்களுக்கு கொடுத்ததான பெரிதான கிருபையா இருக்கிறது. Only thing you should go unto him. ஒரே காரியம் நீர் அவரிடத்தில் செல்ல வேண்டும். For that next says near to God. தேவனிடத்தில் நெருங்கி வா. Hallelujah. Hallelujah. Psalm 73:28 says, சங்கீதம் 73:28 சொல்கிறது, But for me it is good to be near God. I have made the Lord my refuge, that I may tell all of your works. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி It is good for me. ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். It is good for me to be near God. Hallelujah. தேவனிடத்தில் நெருங்கி இருப்பது எனக்கு நலமாக If you இருக்கிறது. go nearer unto God, தேவனிடத்தில் நாம் மிக நெருங்கி செல்வோம் என்றால் he will give you refuge. அவர் நமக்கு அடைக்கலத்தை He will தருவார். give you grace. அவர் நமக்கு கிருபையை He is கட்டளையிடுவார். calling you. அவர் நம்மை அழைக்கிறார். Yeah, we should go nearer unto God. தேவனிடத்தை நாம் நெருங்கி He சேர்கிறவர்களாய் is calling you, come unto me as you are. நீ எப்படி இருக்கிறாயோ அவ்வனமாக I will என்னிடத்தில் வா என்று forgive அழைக்கிறார். your sins. நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிறேன் என்று I will சொல்கிறார். forget your sins. உன்னுடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுகிறேன் என்று And I will draw you nearer and nearer unto me. நீ என்னிடத்தில் மிக நெருங்கி நெருங்கி வா என்று உன்னை அழைக்கிறார். மிக நெருங்கி நெருங்கி நான் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். That's what we see. அதைதான் We நாம் பார்த்தோம். are not going nearer and nearer unto him. When we open ourselves, நாம் அவரண்டையிலே கிட்டி சேருவது என்பதல்ல, நாம் அவருக்கு திறந்தளிக்கிறதான வேளையிலே God is drawing nearer and nearer unto him. கர்த்தர் தாமே உங்களை அவரிடத்தில் கிட்டி சேர்த்துக் Hallelujah.
Hallelujah. ஹalleluya. That is His grace. அதுதான் அவருடைய கிருபையா இருக்கிறது. And He said, I have made the Lord my refuge. Then we can make the Lord of our refuge. அப்பொழுது நாம் ஆண்டவரை நம்முடைய அடைக்கலமாய் கொள்ளக்கூடும். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். That is the few ways that we could get into the refuge of God. இது சில வகையான வழிகள் தான் தேவனிடத்தில் நாம் அடைக்கலம் புகுவதற்கு. Now comes the warning. இப்பொழுது எச்சரிக்கை வருகிறது. Without the warning, எச்சரிக்கை இல்லாமல் we cannot become good. நல்லவர்களாக மாற முடியாது எச்சரிப்பு இல்லாமல். Hallelujah. ஹalleluya. What is that? அது என்ன? Surrender yourself. Hallelujah. உங்களை தேவனிடத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். Submit yourself. உங்களை தேவனிடத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். Surrender and submit. ஒப்புக்கொடுங்கள், உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். Obey to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். Obey to the commandments of God. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். Obey what you hear as a voice of God. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய சத்தம் என்ன சொல்கிறதோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். Romans 6:19 says, ரோமர் 6:19 சொல்லுகிறது, I speak after the manner of men because of the infirmity of your flesh. For as ye have yielded your members servants to uncleanness, unto iniquity, even so now yield your members servants to righteousness, unto holiness. உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். That's what is the second part of it. As ye have yielded your members servants to uncleanliness, unto the iniquity. நீங்கள் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்புக்கொடுத்தது போல now you came nearer unto God. இப்பொழுது நீங்கள் தேவனிடத்தை கிட்டி சேருகிறவர்களாய் Surrender yourself. உங்களை Hallelujah. முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். Even so it says, even so now yield your members servants to righteousness, unto holiness. இப்பொழுதும் கூட நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள், பரிசுத்தத்திற்கு என்று உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று. Hallelujah. Hallelujah. Yield yourself to righteousness, unto holiness. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று தேவன் கூறுகிறார். Become a slave to God. தேவனுக்கு Hallelujah. அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் என்று தேவன் சொல்கிறார். People used to pray, ஜனங்கள் ஜெபிப்பது இப்படி oh ஜெபிப்பது Lord, வழக்கம். I am your slave. நான் உமது அடிமை என்று தேவன் இப்படி ஆண்டவரே, ஜெபிப்பார்கள். நான் உமது அடிமையா. Should not be from the lips. அது வெறும் வாயின் வார்த்தையின் மாத்திரம். உதடுகளிலிருந்து வெளிப்படுவதாய் காணப்படக்கூடாது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. It should be from the depth of your heart. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் தேவனுக்கு If அடிமை you are என்று to சொல்ல become வேண்டும். a slave, how much you should surrender yourself to God. நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்க விரும்புவோம் என்றால் நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்தி அவருக்கு அடிமையாக ஒப்புக்கொடுக்க How much வேண்டும். you should be obedient to God. அவருக்கு நாம் எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். But God is not like the people who are the slaves to work for them in somewhere in western countries. We know what it is. நமக்கு என்னன்னு தெரியுங்க, அங்கே எப்படியாக அங்கே அடிமைகள் நடத்தப்பட்டார்கள் அந்த நாடுகளிலேருந்து. We know that. அது நமக்கு தெரியும். There are many solitary reaperன்னு ஒரு பாடலே இருக்குது. ஒரு அடிமை படுத்துக்கின்னு அப்படியே தன்னுடைய துயரத்தில் படுத்து கிடப்பான். அப்படி ஆண்டவர் இஸ் நாட் கோயிங் டு மேக் யூ டு obedient by the whip. அந்த சாட்டையினாலே உன்னை அடித்து அங்கே கீழ்ப்படியும்படியாக வைக்க போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. He by his love, அவருடைய அன்பின் நிமித்தமாக, he is going to make you as a slave unto him. அவர் அன்பின் நிமித்தமாக அவர் உங்களை அடிமையாக்க விரும்புகிறார். That is, you will do the will of God. Hallelujah. அது நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. For that you should surrender yourself. அதற்காக நீ தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும். How could you surrender? நீ எவ்வளவு உண்மை ஒப்புக்கொடுப்பாய்? You should know the word of God. நீ தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிந்தவராய் இருக்க வேண்டும். You should ask for the will of God. தேவனுடைய சித்தத்தை நீ கேட்க வேண்டும். And you should be ready to do what God is telling you to do. தேவன் உனக்கு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறாரோ அதை செய்ய நீ ஆயத்தமாய் இருக்க என்ன வேண்டும். செய்யணும்னு ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை செய்ய நீ ஆயத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். Praise be to his name. தேவனுடைய Hallelujah. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. That is the slavery. அதுதான் அதுதான் அடிமை. அடிமையா இருக்கிறது.
இருக்கிறது. Because you are in his refuge. ஏனென்றால் நீ தேவனிடத்தில் அடைக்கலத்தில் இருக்கிறாய். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So God is a good God. ஆகவே தேவன் நமக்கு நல்லவரான Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். And he is our refuge in all times of trouble. அவர் நமக்கு எல்லா விதமான பிரச்சனையின் நேரத்திலும் அவர் நமக்கு அடைக்கலமாய் He is இருக்கிறார். our refuge in times of troubles. துன்பத்தின் நேரத்தில் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Come and take refuge in God. நீ என்னிடத்தில் வந்து அடைக்கலத்தை எடுத்துக்கொள் என்று தேவன் சொல்கிறார். Hallelujah. ஹalleluya. So let us pray. ஆகவே நாம் இப்பொழுது ஜெபிப்போம். Father God, அன்பின் தகப்பனே, we thank you. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Jesus, we praise you. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். Holy Ghost, we bow before you. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு முன்பாக We பணிகிறோம். thank you, Lord. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். You are the greatest God. நீர் மிக பெரிதான ஆண்டவராய் இருக்கிறீர். You are the cleven rock. நீர் எங்களுக்கு பிளவுண்ட மலையாய் இருக்கிறீர். Lord, we thank you that you are the refuge in all times of trouble. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு துன்பத்தின் காலகட்டத்தில் நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறதற்காக believe you, உமக்கு Lord. நன்றிகளை செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. We are coming unto you. நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. Draw us nearer unto you. பக்கமாக பட்சமாக எங்களை நீர் இழுத்துக் கொள்வீராக. Keep us in thee. உமக்குள்ளாக எங்களை வைத்துக் கொள்வீராக. We can face boldly this world. இந்த உலகத்தில் நடக்கும்படியான எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் இந்த தைரியத்தோடு உலகத்தை நாங்கள் தைரியத்தோடு நாங்கள் எதிர்கொள்ள முடியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளாக அடைக்கலம் பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். Hallelujah. Thank you, Jesus. Give that grace to everyone who comes to you, who plead for that, who is asking for it. அதை கேட்கிறவர்கள், அதை வேண்டிக் கொள்கிறவர்கள், மண்டையில் வருகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை நீ தருவீராக. The people who are listening and joining in this service, be blessed. இந்த ஆராதனையை தொடர்ந்து கேட்டு உம்முடைய வசனத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று We ஜெபிக்கிறோம் know ஆண்டவரே. they are taking refuge in thee, O Lord. ஆண்டவரே, அவர்கள் உம்மிடத்தில் அடைக்கலத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். Let us stay in that ஆகவே அதிலே நாம் தரித்திருக்கவும் until the end of their life, அவர்களுடைய ஜீவியத்தின் கடைசி பரியந்தம் until thy coming, O Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அவர்கள் உம்மிடத்தில் அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. You are promised நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் that பண்ணியிருக்கிறீர். you will be our refuge. நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பீர் என்று வாக்குத்தத்தம் So பண்ணியிருக்கிறீர். the eternity is ours. ஆகவே நித்திய ராஜ்யம் எங்களுக்குள்ளாய் இருக்கிறது. We praise you for this wonderful gift. பெரிதான வெகுமதிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. And you will keep us. நீர் எங்களை பாதுகாப்பீர். And help us to walk in thy ways. உம்முடைய வழிகளில் நடக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீர். And you will take us to the eternity with you. உம்மோடு கூட நீர் எங்களை நித்தியத்திலே அழைத்துச் செல்வீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கே துதியும் கனமும் செலுத்துகிறோம். We give all honor and glory unto thee and thine alone, Lord Jesus. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். If you want the blessing of God, தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பவர்கள் keep your hands on your head உங்களை தலையின் மீது உங்களை கரங்களை வைத்துக் கொள்ளுவேன் with faith. விசுவாசத்தோடு. The hand of God is going to be placed on your hand. தேவனுடைய சுகமாக்கும் கரம் தானே உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Lord, we thank you. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You are the deliverer. நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் You are the healer. நீர் எங்களுக்கு சுகம் அளிக்கிறவராய் And you are going to heal the people from their sickness. Hallelujah. அவர்களுடைய பலவீனங்களிலிருந்து சுகவீனங்களிலிருந்து நீர் விடுதலை Hallelujah. கொடுக்கிறவராய் காணப்படுகிறீர். And you ஹalleluya. are going to protect them from all the evil of this world. இந்த உலகத்தில் காணப்படும்படியான எல்லா தீய சக்திகளிலிருந்து Even this pandemic situation also, Lord, we are going to protect us. நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. And you are the provider. நீர் அவர்கள் தேவைகளை சந்திக்க நீரே வேண்டும். எங்களை போஷிக்கிறவர் ஆண்டவரே. Hallelujah. So the provision is there with you and you will provide it according to thy will. ஆகவே எங்களுடைய தேவைகள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். Hallelujah. Rabba Shandara Liraba. And be with us when we go out and coming in. நாங்கள் வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும்பொழுது நீங்களோடு இருப்பீர் ஆண்டவரே. Hallelujah. Protect us, O Lord. Protect us. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Lead us. எங்களை வழிநடத்தும். Give them joy and peace. அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று Bless them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. May the grace of our Lord Jesus and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus Christ. Let us
to make us go forward without faint in our life. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மட்டும் வருகை மட்டுமாக நம்முடைய ஜீவிய பாதையிலே சோர்ந்து போகாதவர்களாய் முன்னேறி செல்லும்படியாக காத்துக்கொள்ள கடவுது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Now it's time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. First, we want to tell you all, முதலாவதாக நாங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். mainly to those who used to come to the main church in Minjo. முக்கியமாக தலைமை சபைக்கு மீஞ்சூரில் இருக்கிற நம்முடைய தலைமை சபைக்கு வருகிறவர்களுக்கு இந்த அறிவிப்பு. Due to the lockdown of 3 days in a week, ஒரு வாரத்தில் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் காணப்படுகிற ஊரடங்கு நிமித்தமாக we are planning to have the service in some of the weekdays. ஆராதனையை வேறு ஒரு நாளில் வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் யோசித்துக்கிறோம். If it is God's will, அது தேவனுடைய சித்தமாக இருக்கும் என்றால் it may be from Monday to Wednesday. அது திங்கட்கிழமை முதல் புதன்கிழமைக்குள்ளாக நடைபெறும். Any one of the days in this, இதற்குள்ளாக காணப்படுகிற ஏதாவது ஒரு நாட்களில் அது நடைபெறும். we will inform you as early as we could, முன்னதாகவே நாங்கள் உங்களுக்கு இந்த அறிவிப்பை சொல்கிறோம். because see the availability of the people to gather here. ஏனென்றால் ஜனங்கள் எவ்வாறாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். Accordingly, we can fix the day. அதன் பண்ணமாக தான் நாங்கள் தேதிகளை குறிக்க முடியும். So that will be informed to you. அதற்காக தான் இந்த வேளையிலே இந்த அறிவிப்பை உங்களுக்கு We know அறிவிக்கிறோம். you are also waiting for the time to come into the church and worship the Lord. எங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த சபைக்கு வந்து ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்கும்படியாக ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறீர்கள் என்று. So be ready. ஆகவே ஆயத்தமுள்ளவராய் We இருக்கிறீர்கள். are going to come together in the presence of God நாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒன்றாக கூடி வரப்போகிறோம். and be blessed. ஆசீர்வாதமா இருங்கள். If you have any prayer request, உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றால் inform us, write to us. எங்களுக்காக தெரிவியுங்கள். We will pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Jesus is answering. இயேசு கிறிஸ்து பதில் அளிக்கிறவராய் Hallelujah. ஹalleluya. We have seen many wonderful things in the life of the people by the prayer. ஜெபத்தின் மூலமாக अनेक ஜனங்களின் ஜீவியத்திலே अनेक அதிசயமான காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். Every Wednesday night from 10:30 p.m. ஒவ்வொரு புதன்கிழமையிலும் இரவு 10:30 மணி முதல் we are having a prayer at our head office where the dear pastor lived. நம்முடைய தலைமை போதகர் வசித்த தலைமை அலுவலகத்திலே ஜெபம் இருக்கிறது. From 10:30 p.m. onwards. இரவு 10:30 மணி முதல் நடைபெறும். If you like, நீங்கள் அதிலே கலந்து கொள்ள விரும்பும் என்றால் you also come and join. நீங்களும் கலந்து கொள்ளலாம். You'll have a dinner நீங்கள் எங்களோடு இரவு உணவை சாப்பிட்டு and pray ஜெபித்து எங்களோடு and rest for the night. இரவு தங்கி இருந்து morning we may go காலையில் நீங்கள் செல்லலாம். if you want that in that pattern. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா அது மாதிரி செய்யலாம். வாருங்கள் சேர்ந்து ஜெயிப்போம். Some are joining in WhatsApp video calls. சில பேர் வாட்ஸ்அப்பின் வீடியோ கால் மூலமாக கலந்து கொள்கிறார்கள். God is blessing them. தேவன் அவர்களை ஆசீர்வதித்துக் God கொண்டிருக்கிறார். is hearing their prayers தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். along with our prayers எங்களுடைய ஜெபங்களோடும் கூட and answering the prayer requests. அவர் அந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க So போகிறார். you can also join. ஆகவே நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். Even if you are at home, நீங்கள் வீட்டிலே இருந்தாலும் you may join in the period of that time, 10:30 onwards, அந்த இரவு 10:30 மணி முதல் நீங்களும் கலந்து கொண்டு ஜெபிக்கலாம். and you can join and pray நீங்கள் together. உங்களால் முடிந்தால் நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். God bless you. தேவன் தாமே உங்களை And if ஆசீர்வதிப்பாராக. there is anything that you want to convey to us, ஏதாவது காரியம் இருக்கு என்று நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், our email address is there, எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கிறது. and our WhatsApp number is there, வாட்ஸ்அப் எண் இருக்கிறது. our phone number and as well mobile number are there. எங்களுடைய தொலைபேசி எண்ணும் அலைபேசி எண்ணும் இருக்கிறது. So you can contact us. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். And if anybody wants to help the mission work, நீங்கள் யாராவது இந்த மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் you can contact us and we will tell you how to do it. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களை அதை எவ்வாறாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்வோம். Dear believers, அன்பான விசுவாசிகளே, if you want to send your offerings, உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்த விரும்பினால் we already informed that how you can do it. நாங்கள் முன்னதாகவே அறிவித்திருக்கிறோம் அதை எவ்வாறாக செலுத்த வேண்டும் என்று. If you want to know more, இன்னும் அதிகமான காரியங்களை நீங்கள் வேண்டும் என்று நினைத்தால் ask us and எங்களை we will tell நீங்கள் you. எங்களை கேளுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். You can send your offerings as God guides. தேவன் உங்களை வழிநடத்துகிற வண்ணமாக நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை எங்களுக்கு செலுத்தலாம். Get the blessing by that too. அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தையும் நீங்கள் Praise பெற்றுக்கொள்ளலாம். the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you like these online services, இந்த ஆராதனை சர்வீசஸை நீங்கள் பிடித்திருந்தால், if you are being blessed by that, இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நினைத்தால் subscribe this channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Yes. Give like,
லைக் பண்ணுங்க, showing that you are saved. அது மூலமாக நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். Amen. ஆமென். Our dear departed pastor written his biography. நம்மை விட்டு கடந்து சென்ற நம்முடைய தலைமை போதகர் தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறார். Buy and read it. அதை வாங்கி படியுங்கள். It is a treasure of life. அது ஜீவிதத்திலே ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. It will help your life. அது உங்களுடைய ஜீவிதத்திற்கு உதவி செய்யும். It will be helpful for your ministry. அது உங்களுடைய ஊழியத்திற்கும் அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். If you want, you can contact us. அது உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். We will tell you how to do it. நாங்கள் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்வோம். God is going to bless us. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஹல்லேலூயா.